அண்ணாமலை பேசுறதெல்லாம் காட்டாற்று வெள்ளம். அது எங்கே போகிறது, யார் அழிக்குன்னு தெரியாது. தன்னை இவரே அதுக்குள்ளே போய் மூழ்கி போனாலும் போயிடுவார். நானும் விஜயும் சீமானும் சேர்ந்து திமுக அதிமுக வாக்குகளை நாங்கள் பிரிச்சுடுவோம், அவங்களுடைய வாய்ப்பை பறிச்சிடுவோம் நாங்கள் சொல்கிறாரு. அதுதான் லாஜிக் இருக்கு. விஜய் நீங்கள் சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதில் சொல்லு. இந்த இரு துருவ அரசியலில் இரு அணிகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 70% வாக்குகள் பதிவாகிற வாக்குகள் 70% பிரியுது. அதில் யாருக்கு ஒரு 5% கூட வாங்குறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. I know pretty well that he doesn't want to take any risk like others. விஜயகாந்த் மாதிரி, கமலஹாசன் மாதிரி தனித்து நிற்கி சூடு போடுறதுக்கு அவர் தயாராக இல்லை. விஜய் will take the lion's share, சீமான் will take the tiger's share, அண்ணாமலை will take the இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, ஓகஸ் தமிழ் உரையாடலில் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை படிப்பெல்லாம் முடிச்சிட்டாரா? ஆமா, முடித்த பிறகு ஃபெயில் ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. ஏன் ஃபெயில் சார்? முடிச்சிட்டாரா? முறையாக அவர் படித்து முடித்து அதை பற்றி கூட என்ன படிப்புங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது, அவர் வந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பாகட்டும் அல்லது கோவையில் நடந்த நிகழ்ச்சியாகட்டும், பல அரசியல் சம்பவங்களை, சமீபத்திய அரசியல் சம்பவங்களை நினைவூட்டி சில விஷயங்களை பேசுகிறாரு. குறிப்பாக விஜயருடைய அந்த அரசியல் என்ட்ரி குறித்தும் அவர் தன்னை கருத்தை முன்வைக்கிறாரு. அந்த கருத்து, அவர் சொல்கிற அந்த கருத்தை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிறீங்களா, அதில் ஏதாவது முரண்படுறீங்களா? அவர் சொல்கிற விஷயம். இல்லை, விஜய் பற்றி பேசும்போது அவருடைய அரசியல் பிரவேசத்தை நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இந்த அண்ணாமலை வந்த உடனே இத்தனை நாள் பாஜக அப்படி போயிட்டுச்சு, தெளிந்த நீரோடையாக போச்சு. இது காட்டாற்று வெள்ளம். அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் காட்டாற்று வெள்ளம். என்ன, அது எங்கே போகிறது, யார் அழிக்குன்னு தெரியாது. தன்னை இவரே அதுக்குள்ளே போய் மூழ்கி போனாலும் போயிடுவார். ஏதோ 2-3 மாதம் அமைதியாக இருந்துச்சு. இவரை பாஸ்போர்ட் அனுப்பிச்சான்னு பாருங்க லண்டன்ல. இல்லை சார், கட்சினா செயல்படணும். அமைதியாக இருந்தால் அது பேர் கட்சி இல்லை. அமைதி இல்லைங்க, நீங்கள் அமைதியாக இல்லை. அவங்க தெளிந்த நீரோட கூட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க, தெளிவாக இருந்துச்சு. கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அடிச்சிட்டு இருந்தார். ஹெச்ராஜா அடிச்சிட்டு இருந்தாரு, தமிழிசை, வானதி. இந்த வைல்டு கமெண்ட்ஸ் அடித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது தெரிஞ்சு போச்சு. 2018 அது பனாலாகி போச்சு. இந்த லண்டன் யூனிவர்சிட்டியில் இவரெல்லாம் பாஸ்போர்ட் அனுப்பிச்சு கூட இன்னொரு 1 வருஷம் வச்சுருந்துருக்கணும். ஃபெயில் போட்டு மேல் போட்டு அங்கேயே வச்சுருந்துருக்கணும். ஏன்னா வந்த உடனே என்ன, விஜய் வந்தார்னா வரவேற்கிறோம்னு சொல்லியாச்சு. அரசியலில் 365 நாள்லையும் நீங்கள் பணி செய்யணும், லைவாக இருக்கணும். அரசியல் என்பது அதுதான். ஒரு மாநாடு நடத்துகிறாரு, ஒன்று அதுக்கு ஆளையே காணுங்கிறார். உண்மை தானே? என்ன, ஆளையே காணுங்கிறார். இல்லை, உண்மை தானே சார். நீங்கள் மாநாட்டுக்கு அப்புறம் பெரிய ஆக்டிவிட்டிஸ் ஒன்றும் இல்லை. சில கருத்து சொல்கிறாரு, நேரடியாக எங்கேயும் பேசலை, வைக்கல. அப்போது ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்னால் நீங்கள் தொடர்ந்து அரசியலில் பயணம் பண்ணணும். ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்தால் அவரோட கருத்துக்களுக்கு நம்ம அதுக்கப்புறம் அது விமர்சனம் பண்ணுறதோ என்ன வேணாலும் பண்ணலாம். பொதுக்கு கட்சி ஆரம்பித்து ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்கிறாரு, நம்ம வரவேற்கிறோம்னு சொல்கிறாரு. இதில் என்ன கரெக்டு தானே? கரெக்டு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு தெரியுமா? நானும் விஜயும் சீமானும் சேர்ந்து திமுக அதிமுக வாக்குகளை நாங்கள் பிரிச்சுடுவோம், அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை பறிச்சிடுவோம் நாங்கள் சொல்கிறாரு. அதுதான் லாஜிக் இருக்குதா? லாஜிக் சார். அதான் என்ன சொன்னால், திமுக அதிமுக அப்படிங்கிறதா இருந்துகிட்டு இருக்குது. இப்போ புதுசாக வரும்போது இன்னும் நிறைய பேர் வராங்க. மக்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, சாய்ஸஸ் இருக்குது, தேர்வு பண்ணுறதுக்கு அவங்க முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு. இல்லை, அப்படி சொன்னால் மக்கள் முடிவு பண்ணுவாங்க சொன்னால் பரவாயில்ல. அப்படி சொல்கிறாரு. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இவங்க வாக்குகளை பூரா பறிச்சிடுவோம். 3 பேர் சேர்ந்துனா 3 பேர் சேரவே முடியாது. அப்படி சேர முடியாதுல்ல. 3 பேரும் சேர்ந்துனா தனித்தனியாக நின்னாலும் ஒன்றா அவங்க வாக்குகள் என்னன்னா, இவங்க அதிமுக அவுட் ஆகிடும், திமுக அவுட் ஆகிடும், நாங்கள் வந்துடுவோம், இவங்க ஆட்சிக்கு வர முடியாது, நாங்கள் வந்துடுவோம் சொல்லலாம். வந்துடுவோம்னு சொல்லி இவங்க ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம புதியவர்களும் வர்றாங்க. இப்போ அவங்களும் புதுசாக இப்போ விஜய் சொல்ல. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, விஜய்க்கு கூட்டணி அச்சாரத்தை போடுறாரு. உள்ளடக்கம் அதுதான். விஜய் பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. பிறகு அவருடைய கூட்டணி அவர் எப்படி பிரிப்பாருங்க? பிரயோஜனம் இல்லாமல் செயல்படாத ஒரு தலைவர் எப்படி அதிமுக பிரதான கட்சிகளான திமுக 2 வாக்குகள் எப்படி பிரிக்க முடியும்? ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், ஒரு ஐஏஎஸ்க்கு இணையாக படித்து தேறி வந்தவர். இவர் யோசித்து பேசணும்ல. முன்னுக்கு பின் முரணா நீங்கள் பேசுகிறீங்க, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் வேற ஒன்று பேசுகிறீங்க.
விஜய் வந்து உங்களை வந்து ஓப்பனாக சொல்லிட்டார். அவர் அதான் நீங்கள் சித்தாந்த எதிரின்னு சொல்லிட்டார். அதுக்கு பதில் சொல்லு. அதுக்கு நீ பதிலே சொல்லலையே. அவர் ஒன்றுமே பேசாமல் இல்லை. அவர் பல கருத்துக்களை அப்பப்போ வெளியிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து அவர் சில அஸ்திரங்களை போட்டார். ஒரே ஒரு அஸ்திரம் தான் மெயினான அஸ்திரம். அது இன்டெலிஜென்ட் ஈக்குவேஷன். அது அவர் என்ன சொன்னார், நான் தனித்து நிற்க மாட்டேன், கூட்டணி ஆட்சி, கூட்டணி எல்லாரும் வரலான்ட்ட, வர்றவங்களெல்லாம் ஆட்சியில் பங்கு தருவேன்ட்டார். ஸோ இந்த ஆட்சியில் பங்கு கேட்குற கட்சியில் ஒரு கட்சி, கட்சிகளில் ஒரு கட்சி பாஜகவோட இருக்குது, பாமக. அது அண்ணாமலை சொல்ல நாங்களே தர்றோங்கிறோம்னு சொல்லி, நீ தந்தாலும் எப்போ ஆட்சிக்கு வர்றது? நீ தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் கூட இல்லை. அதனால் ஓனோட இருந்து என்ன பிரயோஜனம்? ஆட்சியில் நீ பங்கு கொடுத்தேன்னு சொன்னால் யார் வருவா? ஆட்சிக்கே வர முடியாது நீ சொன்னால் என்ன பிரயோஜனம்? விஜய் நீ அன்டெஸ்டடு. ஒருவேளை அவர் வந்த கூட்டத்தை விஜய்க்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? நான் சொல்லலை. ரெண்டு பேரை ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது என்ன செய்வார் கட்சி? ஆட்சியில் பங்குன்னா நம்ம விஜய்கிட்ட போனாலும் பரவாயில்ல, பாஜகட்ட போனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தான் நினைப்பாவேன். பாமக விஜய்கிட்ட இப்போ அணுகிறதா கேள்விப்படுறேன் நான். அதுக்கு என்ன காரணம்? இவரே ஆட்சியில் பங்கு தர்றேங்கிறார் அண்ணாமலை. வேணான்னு சொல்லிட்டு அங்கேயும் போகிறாங்க. அவங்க போகிறாங்கன்னு கேள்விப்படுறீங்க நீங்கள்? இது கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது தெரியாமல் இருக்குது. ஒருவேளை வந்துட்டா நல்லது இல்லை, அப்படி பார்க்கலாம். ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி போனார்னா நாளைக்கு போக வாய்ப்பு இருக்குது. போனார்னா ஆட்சிக்கு வந்துடலாம். அப்போ நம்மளும் அதில் ஒட்டிக்கிடலாங்கிற எண்ணமும் இருக்கும் பாமகவுக்கு. எல்லாம் இப்போ ஆட்சியில் பங்கு கேட்குறவங்க 3 பேர் பாமக பாஜக கூட்டணியில் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளும் திமுக கூட்டணியில் இருக்குது. காங்கிரஸ்னா காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே பங்கு இல்லைன்னா சேரக்கூடாதுன்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. திமுக கூட்டணியிலேருந்து 1-2 கட்சிகள் வெளியே போனால் வாய்ப்பு இருக்குது. வெளியே போனால் நமக்கு நிச்சயமாக அதிமுகவுக்கு லாபம். விஜய்க்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் இது. யாராவது உள்ளே வருவாங்களாம் பார்ப்பார். சரி. அடுத்து அது வராத பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷன் என்ன பண்ணுவார்? அதிமுகவோட சேருவார். ஐ நோ pretty well that he doesn't want to take any risk like others. விஜயகாந்த் மாதிரி, கமலஹாசன் மாதிரி தனித்து நிற்க சூடு போடுறதுக்கு அவர் தயாராக இல்லை. சீமான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. அவர் புத்திசாலித்தனமாக இருக்காருன்னு தான் என்னுடைய கணக்கு. சரி. ஸோ அவர் வந்து நிச்சயமாக அந்த ஆப்ஷன் எடுபடாத போது அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனு நடந்தால் அது அதிமுகவுக்கு ப்ளஸ்ஸு. அப்படி இல்லைன்னா செகண்ட் ஆப்ஷன் போனார்னா அதிமுகவோட கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறது அவங்களும் ஒரு வகைக்கு ஏற்றுக்கிட்டு அவரை ஜூனியர் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது அதிமுகவுக்கு டபுள் ப்ளஸ். 2 ஆப்ஷனும் விஜயனுடைய ஆப்ஷன் பாஜக அதிமுகவுக்கு லாபம் தான். சரி. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் இப்போ நினச்சி தான் திரு அண்ணாமலை இந்த மாதிரி கருத்தை சொல்கிறாரா? இல்லை அண்ணாமலை என்ன கருத்தை சொல்கிறாரு அவருக்கே புரியாதுங்க. ஏன்னா வாய்க்கு வந்தது பேசுவார் அவர். நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இனிமேல் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அதிமுக திமுகங்க 2 பலமான கட்சிகளுங்க. 52 அதிமுக பிரிஞ்ச பிறந்து அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் திமுக போட்டி இருந்தப்ப இந்த காலகட்டத்தில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரு துருவ அரசியலில் இரு அணிகளுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 70% வாக்குகள் பதிவாகிற வாக்குகள் 70% பிரியுது. அதில் யாருக்கு ஒரு 5% கூட வாங்குறாங்களோ அவங்க ஆட்சிக்கு வர்றாங்க. குறைவாக வாங்குறவங்க எதிர்கட்சி உட்காடுறாங்க. இதுதான் திருப்பி திருப்பி நடந்துக்கிட்டே இருக்குது. மீதி பதிவாகிற வாக்குகள் 70% தவிர 30% இந்த உதிரி கட்சிகளுக்கு போகுது. அதுதான் இப்போ பாஜக கூட்டணிக்கு போகும். கூட்டணி கிடைக்குமாங்கிற சந்தேகம் இல்லை. இப்போ அதிமுக திமுக ஒரே சமதளத்தில் இருக்குதா? நிச்சயமா அதிமுக திமுகவோட மேலே இருக்குது. எங்கே மேலே இருக்குது? நிச்சயமாக மேலே இருக்குது. எப்படி மேலே இருக்கு சொல்லுங்கள். திமுக மேலே கடுமையான அதிருப்தி இருக்குங்க. அது சொல்லலை சார். இப்போ நடந்து முடிந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்து எப்பயுமே நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நீங்கள் எப்பயுமே அதிமுக பலத்தை அளவிட முடியாது. சரி. எம்ஜிஆர் இருந்தப்போ 2 தொகுதியும் ஜெயிச்சாங்க. அந்த அம்மா இருந்தப்போ எல்லா தொகுதியிலும் தோற்றுருக்குறாங்க. இந்த தேர்தல் 2 பெரிய கூட்டணிகள் அகில இந்திய அளவில் உருவாகி புது மாதிரி. இது பெர்செப்ஷன் புதுசு. இது இந்த மாதிரி பெர்செப்ஷன் எப்பயுமே இருந்ததில்லை. அகில இந்திய அளவில் ஆட்சியை பிடிப்பதற்கான அந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டது. அப்போ அவங்க அகில இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சாய்ஸ் அவங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன், கடந்த காலத்தில் நடந்திருக்கு, அது மறுக்கலை. ஆனால் வந்து பல இடங்களில் டெபாசிட் அது நடக்கும். 3வது 4வது இடத்திற்கு பழைய காலத்தில் நடந்தது சார். 2வது அதிமுக எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறாங்க, அதிமுக 2வது இடம் அப்படிங்கிறது வேற.
நடக்கும், ஒவ்வொரு கால சூழலில் நடந்திருக்குது முன்னாடி கூட. பட் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த கம்பேரிசன், அந்த ஒப்பீடு தானே வந்து விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து வைக்கிறாங்க. இப்போ அதிமுக தொடர்ந்து தன்னுடைய வாக்கு வங்கியை இழந்துக்கிட்டே வருது. காரணம் என்னங்கிறது அவங்களுக்கே தெரியும். அவங்க அதை குறித்து இன்னும் இழந்துக்கிட்டே வரல. தவறான கணிப்பு. நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலோட தான் ஒப்பிடணும். 2019 பெரிய கூட்டணியில் இருந்தாங்க, குறைந்த இடங்களில் போட்டிக்கிட்டாங்க. 2024 கூட்டணியே கிட்டத்தட்ட இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் அதிகமான இடங்களில் போட்டி போட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 2% கூட வாங்கியிருக்காங்க. அது எப்போ ரொம்ப அட்வர்ஸ் கண்டிஷன். எப்படி கண்டிஷன்னா, ரீசன் என்ன வேணாலும் சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு பெர்செப்ஷன் முக்கியங்க. ஒரு தேர்தல் எது தீர்மானிக்கணும், பெர்செப்ஷன் தீர்மானிக்குது. நாடாளுமன்ற தேர்தல் என்ன இருந்துச்சு? சாய்ஸ் யார் மக்களுக்கு முன்னாடி? யார் இந்தியா வாழ போகிறாங்க? 2 கூட்டணி எப்பயா இந்த அளவுக்கு வந்துச்சா இந்தியா முழுக்க? நான் இதே பாயிண்ட்ல வரப்ப சாய்ஸ் வந்து யாரு அப்படிங்கறது முடிவு பண்ணேன். இப்போ அடுத்த 2026 அவர் அப்புறம் அண்ணாமலை சொல்ற மாதிரி சாய்ஸஸ் வந்து இப்போ நிறைய இருக்குல்ல. இல்லை, அந்த சாய்ஸஸ் எல்லாம் அவர் சொல்ற சாய்ஸஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவரே ஒரு சாய்ஸே இல்லை. இல்லை சார், விஜய் ஒரு சாய்ஸ் ஆகிறாரு, அவரே அதிமுக ஒரு சாய்ஸ், விஜய் ஒருத்தர் வர்றது, பிஜேபி. விஜய் அதாங்க, விஜய், பாஜக, இந்த நாம் தமிழர் எல்லாரும் சேர்ந்து அந்த 30%க்குள்ள பங்கிட்டு கொள்வாங்க. அதில் விஜய் வேணால் கொஞ்சம் கூட வாங்குவார், 20% மேலே வாங்குவார். 3வது பெரிய கட்சியாக எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமான் வாக்கு வங்கி கொஞ்சம் குறைஞ்சி 4, 5, 5, 6 வர வாய்ப்பு இருக்குது. பாஜக திரும்பவும் 2.3க்கு போயிடுவாங்க, நோட்டா கீழே போயிடுவாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. 2026 தானே அதான் நடக்க போகுது. ஏன்னா அந்த 30%ல் இவங்க 2 ஒரு மேஜர் ஷேர் எடுத்த பிறகு, லயன்ஸ் ஷேர் எடுத்த பிறகு, விஜய் வில் டேக் தி லயன்ஸ் ஷேர், சீமான் வில் டேக் தி டைகர்ஸ் ஷேர், என்ன, அண்டு அவருக்கு அண்ணாமலை வில் டேக் தி நரி ஷேர். 2%, 3% போடுவார். அவங்க எடுத்துக்கிட்டது மிச்சம் மீதி போடுறது இவருக்கு. அதான் நடக்க போகுது. இதில் ஒன்று போட்டி என்பது திமுக அதிமுக. திமுக ஒத்துக்கிறது என்ன, அவங்களுக்கு தெரியுது, நிலவரம் தெரியுது. அவங்களுக்கு அதிருப்தி வாக்குகள் யார்கிட்ட போகுங்கிறது தான். அது பூராமே அதிமுக தான் போகுது. எப்பயுமே அதிமுக மேலே அதிருப்தி ஏற்பட்டால் அது திமுகவுக்கு போகுது, திமுக மேலே அதிருப்தி ஏற்பட்டால் அது அதிமுக போகுது. 2026 அப்படி தான் போகும், அப்படி தான் போகும். திமுக மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. திமுக தெரிஞ்சு வச்சு நம்ம திரும்ப ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால் நலத்திட்ட உதவிகளை மேலே கூட்டிக்கிட்டே போகிறாங்க. நல்லதானே, நல்ல திட்டம் பண்ணுறது, நல்ல திட்டம் தான் பண்ணுறாங்க. திட்டங்கள் என்ன பண்ணுறாங்க? நோ திட்டம். நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் இன்ஃப்ரா ஃபினான்ஸ் சொல்லுவாங்க, அதை ஒதுக்கலைன்னா அதிமுக கடைசி பட்ஜெட்டில் 42,000 கோடி ஒதுக்குனாங்க. என்ன பண்ணாங்க? அத்திக்கடவு அவிநாசி திட்டம், சரபங்கா நீரேற்று திட்டம், மின்னிலை திமுக ஆரம்பித்தது 2011. கடுமையான என்ன விட்டுட்டு போனாங்க? மின் தட்டுப்பாட்டை விட்டுட்டு போனாங்க. 18 மணி நேரம் மின்சார தடையெல்லாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க கடைசி நேரத்தில் 4 சோலார் எனர்ஜி உற்பத்தி ஆலைகளை ஆரம்பித்தாங்க. 7% கூட கம்ப்ளீட் பண்ணலை. இனிஷியல் ஸ்டேஜில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க. 2 வருஷத்தில் மத்திய அரசாங்கத்தில் 1 பைசா உதவி கூட யூபிஏ தரல. அப்போ மாநில நிதியை வச்சு அந்த 4 ஆலைகளையும் முடித்து வச்சு 2500 மெகாவாட் மாதத்துக்கு டெய்லி 2500 மெகாவாட் தமிழ்நாடு கிடைச்சிச்சு. மின்சார தட்டுப்பாடு நீங்கியது. அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிக்கிங்களா ப்ராஜெக்ட்? இப்போ ஏதாவது பண்ணுறீங்களா? எங்க தடுப்பணைகள் மின் திட்டத்துக்கு போனீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க உதவி மின் திட்டத்துல கையொப்பமிடாம போனாங்க. அதுக்கப்புறம் அது கையொப்பமாடுச்சு, அது பிரச்சனை, அதுக்குள்ள விமர்சனம் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அதிகமான விலைக்கு மின்சாரத்தை வாங்கினார்கள், சந்தை விலையை விட கூடுதலாக வாங்கினார்கள், அதிமுக மேல குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ள போல 2026 சொன்ன குற்றச்சாட்டுலாம் தவறு. நம்ம பதில் சொல்லுக்கு நேரம் இல்லை. சரி, 2026 நீங்க சொல்றீங்க சமபலத்தோடு இருக்குது, அதிமுகவுக்கு நிகராக அல்லது திமுகவுக்கு நிகராக அதிமுக போல சற்றும் குறையலை அப்படிங்கிறது ஒரு வாதம். ஆனால் பலம் குறைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வாதமும் தொடர்ந்து வைக்கப்படுது. அதுக்கான காரணம் இப்போது எடப்பாடியுடன் இருப்பவர்களே அவருக்கு எதிராக அல்லது அவர் தொடர்ந்து ஒரு பிடிவாதமான குணத்தோடு இருக்கிறான்னு சொல்லி சில மீட்டிங்ஸு, சில திட்டங்கள், இதெல்லாம் வந்து ரகசிய கூட்டங்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது வந்து இன்னைக்கு நேரத்தில், இப்போ நேற்று முந்தா நாள் அது வரைக்கும் கூட அந்த பேச்சு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது ஏன் வருது?
ஏன் கூட்டங்கள் நடத்துறாங்க? ஏன் நடத்துறாங்க? ஏன் சொல்லணும்? இல்ல சார் சொல்றவங்க உங்க பேச்சுல அதிமுக ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருக்குது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான ஒரு நான் லாஜிக்கலா பேச விரும்புறேன். நீங்க சொல்லுங்க. ரகசிய அப்படி சொன்னா அவரோடு இருப்பவர்கள் ரகசிய கூட்டங்கள் நடக்குது நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு தெரியல. அதுல அஜெண்டா என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல அஜெண்டா. அதான் சொல்றது, எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமான ஒரு குடத்தோடு இருக்கிறார். கட்சியை இன்னும் அரவணைத்து அவர் செல்லல, எல்லாரும் ஒருங்கிணைத்து அவர் போகணும். தொடர்ந்து இவ்வளவு தோல்விக்கு பிறகும் அவர் அதுல இருந்து தன் நிலையில இருந்து கொஞ்சம் மாறாம அதே நிலையில இருந்துட்டு இருக்கிறாருங்கிற மாதிரியான சூறா. அப்போ நம்ம குறைஞ்சபட்ச ஒருவருக்கு ஒருத்தர் ஓபி, நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ்ஸா இருக்கலாம், திரும்பி சசிகலாவா இருக்கலாம், அவர்களுக்குன்னு ஒரு சின்ன வாக்கு வங்கி இருக்குது, அவர்களையும் நம்ம விட்டுவிட வேண்டாம், இணைத்து செயல்படல என்ன தவறுங்கிற மாதிரியான. சரி, எந்த இடத்துல இணைக்கிறது அவங்கள? சசிகலா பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு இபிஎஸ் வெளியில் போயிடணுமா, விளைவிக்கணுமா? சசிகலா பொதுச் செயலாளர் தான் இருப்பேங்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும். அவங்கள பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு இபிஎஸ் விளைவிக்கணுமா? கட்சி உருப்படுமா அவங்கள பொதுச் செயலாக்குனா? இந்த சசிகலா சசிகலாவும் குடும்பம் தான் கட்சியை கெடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவங்கள வெளியேற்றணும்னு சொல்லி சொன்னவர் யாரு? ஓபிஎஸ். இப்போ அவர் ஸ்டாண்டை மாற்றிருக்காரு. தப்பு இல்லை அது. நீ என்னென்ன பேசுன உங்களுக்கு பின்னாடி எதிரா இன்னைக்கு நீ. ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா? இல்லை, நம்ம யாரையும் ஒருமையில பேச வேண்டாம். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க இதெல்லாம் நான் மரியாதையா பேசுறேன், இவ்வளவு மரியாதை கொடுக்கறதே பெருசுங்க. இன்னைக்கு நீங்க என்ன பண்றாங்க? நம்ம கட்சிக்காரர் மாதிரி நீங்க பேசக்கூடாது. அதாவது ஒரு தலைவர் நடுநிலையாளர் தான் இப்படி பேச முடியும், கட்சிக்காரன் பேச மாட்டான், பயப்படுவான். ஏன் பயப்பட? நான் நடுநிலையா தைரியமா பேசுறேன். என்னங்க நீங்க சசிகலா பொதுச் செயலாளர் தொடுத்த அந்த சிவில் வழக்குல ஓபிஎஸ் 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன அஃபிடவிட் தாக்கல் பண்ணாரு? அவங்க அடிப்படை கட்சி உறுப்பினர்லேருந்து நீக்கப்பட்டவர், அவர் பொதுச் செயலாளர் இல்லைன்னு தானே பண்ணாரு. இப்பயும் அவங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவர் ஒருங்கிணைப்பாளருங்கிறாரு. திரும்ப ஒருங்கிணைப்பாளர் இரட்டை தலைமை இங்கே கொண்டு வர முடியுமா? எங்க பொதுக்குழு மொத்த பேரும் 2500 பேரும். இப்போ நீங்க அந்த பிரச்சனைக்குள்ள போறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ அந்த மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதே நடக்கல. இப்போ இவங்க எடப்பாடிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே கரெக்டா இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரியான தகவல்களை, பொய்யான தகவல்களை, வதந்திகளை ஒரு கூட்டம் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்குது. சரி, அந்த கூட்டத்துக்கு தீனி போடுறது ஒரு பக்கம் பாஜக, இன்னொரு பக்கம் திமுக. அந்த தீனியை சாப்பிட்டுட்டு அந்த கூட்டம் தொடர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை செஞ்சிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்க சொன்ன 6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஒன்னா சேர்ந்து எடப்பாடிட்ட போய் சொன்னாங்க. அந்த அமைச்சர்கள் யாருமே அதை பற்றி ஆதரவாக எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. சரி, அவங்க போய் பார்த்துருந்தாலும் சரி, அவங்க எங்கே எழுப்பணும் அதை எடப்பாடி ஒத்துக்கலைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உடனே நடந்த அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் அதை எழுப்பியிருக்கணுமா இல்லையா? எழுப்பணும்ல. அவங்களுக்கு அதில் சின்சியாரிட்டி இருந்துன்னா அதில் எழுப்பவே இல்லையே, தெரியலையே, எழுப்பலையே, வரலையே, செய்தி எதுவும் வரலையே. செய்தி வரல நமக்கு. எப்படி வராமல் இருக்கும்? எழுப்பி இருந்து இவங்க வெளிநடப்பு செஞ்சுருக்கணுங்க, அதை பிரச்சனையாக்கியிருக்கணும்ல. ஒன்றுமே செய்யலையே. அப்போ அது எப்படி பிரச்சனை ஆகும்? அவங்க பிரச்சனை ஆகணுங்கிறத விட அப்பதாங்க பிரச்சனை இல்ல சார், ஒரு உடன்பாட்டுக்கு வரணுங்கிறதான அவங்களோட எண்ணம். உடன்பாட்டுக்கு எப்படி வரணும்? அவங்க சொன்னதா 5 பேர் 6 பேர் வெளியே வர்றது இல்லை. அவங்க சொன்னதா இன்னொரு செய்தியும் இந்த மீடியாக்களில் கசிய விடப்பட்டது சில நண்பர்களால், பத்திரிகையாளர்களை. அந்த தீனி போடப்பட்ட பத்திரிகையாளர்கள் அவங்க என்ன சொன்னாங்க? திருப்பி அவங்க ஒன்று சொன்னாங்க, எடப்பாடி அவர்களை பொதுச் செயலாளராக அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்தான் முதல்வர் கேண்டிடேட்டு, அதை ஏற்றுக்கிறாங்க. ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுறது அவர் தான், கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுப்பதும் அவர் தான், இந்த 4 கண்டிஷன்ஸையும் அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க சொன்ன பிறகு தான் சசிகலா பல கூட்டங்களில் நான் தான் பொதுச் செயலாளர், என் தலைமையில் 2026 கட்சி ஒருங்கிணைக்கப்படும் சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொல்கிறாங்க. சசிகலாவும் ஓபிஎஸ் தினகரன் என்ன சொல்கிறாரு? ஒரு கால் அதிமுக கூட்டணி கிடையாது, அதிமுக ஒழிப்பது தான் என்னுடைய கட்சியினுடைய வேலைங்கிறாரு. திரும்ப அவர் மாநாட்டில் பேசியிருக்காரு. அப்படி இவங்க இப்படி சொன்னதுக்கு என்னங்க ஆதாரம் இருக்குது? இதுவும் இவங்க சொன்னதா வெளிப்படையாக தெரியல. இந்த வதந்தி பரப்புவது கூடவே இந்த வதந்தியும் சேர்த்து பரப்புகிறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, அறிக்கையை. போன மாதம் கடைசியில், போன மாதத்தில் மிடில் ஆஃப் தி மந்த் யார் ஓபிஎஸ் விடுறாரு? என்ன தெரியுமா சொல்கிறாரு?
அதிமுக இணையும் 2026 ஒன்றாக இணையும். நாங்கள் எல்லாம் இணைந்து ஒரு பண்பாளரை பொதுச் செயலாளராக ஆக்குவோம்னு சொல்கிறார். அப்போ இவங்க சொன்ன 4 கண்டிஷன் அவர் ஏற்றுக்கிட்டவரா? அப்போ எடப்பாடி அவர்களை பண்பற்றவர் சொல்கிறார். அவர் நீங்கள் கட்சியை விட்டு வெளியே போனவங்க, புது கட்சி தொடங்கினவங்க, திட்டினவங்க, தங்களை பற்றி கடுமையாக மோசமாக கேவலமாக விமர்சித்தவங்க, அசிங்கமாக எல்லாரையும் ஜெயலலிதாமாவும் எம்ஜிஆரும் இணைச்சிக்கிட்டாங்க, கட்சியில் இணைச்சிக்கிட்டாங்க. ஆனால் என்ன, அவங்க எல்லாருமே வந்து பொதுச் செயலாளர் யாருங்கிற கேள்வியை எழுப்பல. அவங்க 2 பொதுச் செயலாளர் 3 ஒருங்கிணைப்பாளர்கள் வேணுமா? கட்சியில் உருவாக்கணுமா? எங்க இரட்டை தலைமை கொண்டு வரக்கூடாதுங்கிறது தானே பொதுக்குழுவினுடைய முடிவு. ஓகே, கட்சிக்குள்ள இந்த விவாதங்கள் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ நான் நிறைவா கேட்க வரும்போது, இது இல்லாம புறத்திலிருந்து வெளி சக்திகள் அல்லது நீங்க பாஜக என்னிடையே எடுத்துக்கிட்டா கூட சரிதான், இந்த ஒருங்கிணைப்பை மீண்டும் நடத்துவதற்கான சில முயற்சிகள் அது நடக்கலை அப்படின்னு சொன்னா கட்சியை மீண்டும் புலப்படுத்துக்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வருது. இவங்களை வெளியே வச்சு பாஜக, இந்த 3 பேரும் பாஜக ஏஜென்ட்ஸ், பாஜக வசமாக சிக்கிட்டு இருக்கிறேன். ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா. நல்ல வேறு அந்த பேர்களை சொல்லக்கூட நான் விரும்பலை. அந்த 3 பேரையும் வச்சு வெளியில் வச்சு கட்சியை உடைக்கிற முயற்சிகளில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டு வித் த எய்ட் ஆஃப் டிஎம்கே. இவங்களை உள்ளே கொண்டு போய் வச்சு பிரச்சனையை பண்ணணும்னு பாஜக விரும்புது. இப்போ நான் 4 கண்டிஷன் போட்டாங்க. 5வது கண்டிஷன் கூட்டணி எடப்பாடி தான் முடிவு பண்ணுவான்னு சொன்னாங்க. 4வது கண்டிஷனு பாஜக கூட்டணியை பற்றி இவங்க வேணான்னு சொல்லி ஒத்துக்குருவாங்களா? இந்த 3 பேரையும் சொல்லுங்க. பாஜக அதுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சார் நடக்காதுங்க. அடுத்தடுத்து எதுவுமே நடக்காது. நீங்க சொல்ற எதுவுமே நடக்காது. அங்க போய் அவங்க என்ன செய்வாங்க, பாஜக கூட்டணி வேணும் கலாட்டா பண்ணுவாங்க. அதுக்கு தான் அண்ணாமலை அவங்கள சேர்த்து. நான் என்ன சொல்றேன் சார், இப்போ இந்த ஏற்கனவே பண்ணாங்க நீங்க சொல்றீங்களா, இதை தாண்டி இப்போதும் ஏற்கனவே எடப்பாடி ஆதரவு தரப்புல இருந்து சில பேர் எடுப்பதற்கான முயற்சிகளை பாஜக மேற்கொள்கிறதா அப்படிங்கிறத கேட்க. பண்ணலாம். ஏற்கனவே இருக்கிறாங்க எல்லா கட்சியும் உடைக்கிறதுக்கு, பாஜக ஆதரவாளர்கள் சொல்றீங்க, எல்லா கட்சியும் உடைக்கிறதுக்கு பலரும் முயற்சி செய்வாங்க. சரி, இப்ப திமுக உடைக்கிறதுக்கு முயற்சி நடக்கலையா? திமுகவினுடைய கனிமொழி அவர்கள் என்ன, குறிப்பா அவருடைய தாயார் ரொம்ப கடுப்பா இருக்காங்கன்னு தகவல்கள் வருது. அதை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. என் மக ரொம்ப ஆண்டுகளாக இந்த கட்சிக்காக உழைச்சிருக்கிறார். 1 வருஷத்துக்கு மேல ஜெயிலில் இருந்திருக்க கட்சிக்காக. நீங்க ஒரு ஒரு புதிய பதவி கொடுக்கும்போது, பெரிய பதவியை நான் ஒரு நிமிஷம் சார், இப்போ நீங்க ஒரு திமுகவில் உள்ள ஒரு பிரச்சனையை வந்து சொல்றீங்க, அது வந்து வெற்றி பெற்ற ஒரு அணியா இருக்கு, ஒரு வெற்றி பெற்ற கூட்டணியா இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி கட்சிக்குள்ள சில விஷயங்கள் இருக்கலாம், எனக்கு இந்த பதவி வேணும், எனக்கு அந்த பதவி வேணுங்கிறது. இங்க நடக்கிறது வந்து அது நான் முடிச்சிடுறேன் இல்ல, இது இங்க நடக்கிறது அது இல்ல. இத மாதிரி பிரச்சனை இது வந்து இதை விட அதிமுக ஆட்சியை இழந்து நிக்குது. இழந்த பிறகும் பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது, பிளவுகள் சொல்லி பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்கு அதிமுக. அதிமுக தன்னுடைய பலத்தை எப்போதுமே மாநில தேர்தல்களில் இழந்ததே இல்லை. பெருசா அவங்க கைவிட்ட போது கூட ஒரு 3% வாக்கு வித்தியாசத்தை தோத்தாங்க. கிட்டத்தட்ட 47 தொகுதிகளில் 10,000 5,000 வாக்குகள் வித்தியாசத்தை தான் தோத்துருக்குறாங்க. அந்த இடங்கள்லாம் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. இந்த முயற்சிகளை மேல இருந்து பண்றாங்களா, அது உண்மையான்னு கேக்குறேன். நிச்சயம் பண்றாங்க. திமுகவும் அதான் கேக்குறேன். இது இப்ப பண்றாங்க. அதிமுக பலவீனப்படுத்துவதில் அதான் கேக்குறேன். திமுகவும் என்ன பாஜகவும் இந்த மாதிரி சில தங்களுடைய ஆஸ்தான எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் மூலமாக வதந்திகளை பரப்புவதன் மூலமாக கடுமையான பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது வந்து வதந்திகள் தான். அதை ஏத்துக்கிறீங்க? ஆமா, அவங்க 2 பேரும் ஒரு புள்ளியில் இணைகிறாங்க. பல தடவை சொல்லியிருக்கேன் நான். அதிமுக 3 இடத்துல இருந்து தள்ளணும், அதுதான் பாஜக நோக்கம். திமுக நோக்கம் அதுதான். அந்த ஒரு புள்ளியில் 2 பேரும் இணைகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.